திமுகவை சார்ந்த ஆர்.எஸ். பாரதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார், நீங்கள் தொடுத்திருந்த வழக்கில் தற்பொழுது உயர்நீதிமன்றம் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? நாங்கள் நியாயமாக சொல்லியிருக்கோம் என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. திமுக அனாவசியமாக வழக்கு போடாது, ஆதாரங்களோடு தான் வழக்கு போட்டு நாங்கள் உரிய நடவடிக்கை பெறுவது வாடிக்கை. அந்த அடிப்படையில் அரசாங்க இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தும் பல குளறுபடிகள் செஞ்சிருக்கு. அதில் ஒன்று, அரசியல் சட்டத்துக்கு புறம்பாக, அதாவது ஷெட்யூல் ட்ரைபுக்கு ஒதுக்கீடு அவசியம், ஆனால் அது செய்யவில்லை. இது தொடர்பாக நாங்கள் வழக்கு தொடர்ந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இல்லை, இந்த விவகாரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, அது மாதிரி அரசியல் சார்பான ஒரு நிலையை அந்த நீதிமன்றம் சொன்னபடி அரசியல் சார்பாக செயல்பட்டது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்க. அதற்கு என்ன காரணம், எதனால் இப்படி சொல்லியிருக்கீங்க? ஏன்னா நீங்கள் சப்ஜெக்ட் பேசுறது பழங்குடியினர் தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் என்பது அதிமுக யாருக்கு விசுவாசமா இருக்காங்களோ அவங்க தான் நியமிக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த ஷோஹீரா அப்படிதான் இருந்தாரு, இப்ப வந்திருக்கிற சீதாராமனும் அப்படிதான் இருக்கிறாரு. அதனால இந்த தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ஆளுங்கட்சிக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆணையமா இருந்துட்டு வருது. இந்த ஆணையமே வேண்டாம். இல்ல, அது என்ன, அதுதான் இப்போ என்னென்ன அடிப்படையில் இது மாதிரியான குற்றச்சாட்டை சொல்றீங்கன்னு, எதனால அப்படி சொல்றீங்க? ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு சொல்றீங்க? தேர்தல் நாமினேஷன் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. டேட் ஆஃப் நாமினேஷன் சாயந்தரம் அறிவிப்பு கொடுத்துட்டு காலையில பண்ண சொல்றாங்க. இதுதான் முறையா? அது மாதிரி எது ரிசர்வ்டு எது ஜெனரல்னு யாருக்குமே சொல்லாம செய்யறாங்கன்னு சொன்னோமா ஆளுங்கட்சி. அதே நேரத்தில் ஆளுங்கட்சி அறிவிப்பு அடுத்த நிமிஷமே வேட்பாளர் பட்டியலில் வெளியிடுறாங்க. அது எது எது ஆண்களுக்கு ஒதுக்கப்பட்டது, எது ரிசர்வ் செய்யறது அவங்க தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் தானே. இதை விட என்ன ஆதாரம் வேணும்? சரி, இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு தகவல் சொல்லுங்கள். இப்போது இந்த நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது இந்த 3 அரசாணைகளில் ரத்து செஞ்சுருக்காங்க. அந்த அரசாணைகளுடைய அம்சங்கள் என்ன? நீங்கள் எது மாதிரியான கோரிக்கையை முன் வச்சிங்க? நாங்கள் இப்போ வழக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அது பார்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தீர்ப்பு வரல, எனக்கு ஃபுல்லாக டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்து தான் சொல்லலாம். இப்போ தேர்தல் தள்ளி வைக்கிறது மூலமாக தேர்தல் நியாயமாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா, அல்லது அடுத்த கட்டமாக நீங்கள் இந்த விவகாரத்தை எப்படி எடுக்க? தேர்தல் நியாயமா நடத்தணுன்றதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு போட்டிருக்கிறோம். 6ஆம் தேதி வருது. எப்படி பின்பற்றணும் அது வேறு. ஆனா அந்த ஒதுக்கீடுகள் செய்தல தப்பு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் நெக்கிட்டு. அதனால இப்போ உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லிட்டு என்னன்னா 30ஆம் தேதிக்குள்ள இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி டிசம்பர் 30க்குள்ள முறையான தேர்தல் நடத்தணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்லை, இந்த விவகாரத்தில் இது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டு இப்போ தற்போது எடுத்திருக்கோம். குறிப்பாக பழங்குடியினருக்கு சரியான முறையில் இடஒதுக்கீடு என்பது வழங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குற்றச்சாட்டு தானா, இல்லை வேற ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா? இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இந்த குற்றச்சாட்டு தான். அந்த ஒரே குற்றச்சாட்டு. உச்ச நீதிமன்றத்தில் கைட்லைன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கா. அது 6ஆம் தேதி வரும்.